இந்த தாவீதுக்கு ஒரு உயர்வை கொடுத்த அந்த சவுல், அரியணையின் வாழ்வை கொடுத்த சவுல். ஆனால் அதே சவுலை 18ஆம் அதிகாரம் 11-12 தாவீதை சாகுவடிப்பதற்கு ஈட்டி எடுத்து எய்கிறான். வேதம் போடப்பட்டிருக்கு, தாவீது, நான் வேக வேகமா போறேன், தாவீது அரியணையின் வாழ்வை இழந்து தனித்து நிற்பவன். இப்ப தாவீது ஓடுறான். ஏன் ஆண்டவரே, அன்னைக்கு ஒழுங்கா ஆடாவது மேய்ச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு அரவணைக்கும் தகப்பனால முதல் தள்ளப்பட்டேன். இப்ப அரியணையின் அரண்மனை வாழ்வை இழந்து இப்ப எங்க அப்பா இழந்து நான் இன்னைக்கு இருக்கிறேன். அந்த அரண்மனை இழந்திருக்கிறியா? என் அம்மா இழந்து நான் இன்னைக்கு இருக்கிறேன். அரண்மனை அரியணை இழந்திருக்கிறியா? ஒரு காலத்து நல்ல வசதியா இருந்தோம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு பேக்ரவுண்டே இல்லாத ஃபேமிலியில் நான் இருக்கிறேன். அரண்மனை இழந்திருக்கிறியா? கர்த்தர் உனக்கு தான் சொல்றார், அரியணை இழந்திருந்தாலும், அரியணை இழந்திருந்தால், அரியணை வாழ்வை இழந்து தடித்து நிற்பவன். முதல்ல சொன்ன தள்ளப்பட்டவன், இரண்டாவது தனித்து நிற்பவன். வசனம் போட்டிருக்கு 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது வனாந்திரத்தின் வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். எங்க இருக்கா? ஒளித்து கொண்டிருந்தான். தனிச்சுதான் இருக்கான்ல, தனிச்சுதானே இருக்கிறான். தங்கச்சி, வீட்டுல எல்லாம் இருந்து நீ தனிச்சுதான் இருக்கியா? பிரதர், தாய் குலங்களுக்கு சொல்றேன், எல்லாம் இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் இல்லாத போல தனிச்சிருக்கீங்களா? தகப்பன் தாய் இருந்து இல்லாத போல தனிச்சிருக்கியா? தம்பி கலங்காது, தம்பி கலங்காது. தங்கச்சி, அப்பா வருவார் தம்பி. அப்பா வனாந்திரத்துல நீ இருந்தாலும் கூட வருவார் தம்பி. என் பிதா எப்போது என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் எப்போது என்ன தனிமையா இருக்க விடுவது இல்லை. நான் தனித்துறேன். என் பிதா எப்போது என்னோடு கூட, தகச்சி உன்னோடு கூட, தம்பி உன்னோடு கூட இருக்கிறார். உன் அப்பா உன்னை புரிஞ்சுக்காம போகலாம். நீ அரியணை வாழ்வை இழந்து நீ தனிச்சு கிடக்கலாம். என் வேலையிலையும் ஒரு அரியணை இல்லை, எனக்கு வாழ்க்கையிலையும் ஒரு அரியணை இல்லை, ஒரு அரண்மனை வாழ்க்கை, என் பேக்ரவுண்டே இல்லை. அப்படி இழந்து நீ யார் இங்க இருந்தாலும் சரி தனிச்சு நிக்கிறியா? கலங்காத. தாவீதை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையில இதை அனுமதிச்சு அவனுக்கு அரியணையை கொடுத்தார்னா, உனக்கும் அதே சூழ்நிலை நடக்குதுன்னா ஒரு அரியணை உனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியம் உனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கு தம்பி. ஒரு ஊழியம் உன் மேல ஒரு அபிஷேகம். இதை சொல்லும் போது ஆவியானவர் யாரோ சில பேரை அழைக்க விரும்புறார், சில பேரை அபிஷேகிக்க விரும்புறார். தம்பி நீதாது, தகச்சி நீதாது, நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உன் சபை, உன் ஊழியக்காரங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரிசனத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீதாது. அப்பா எதை பயன்படுத்துங்க, 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 பயன்படுத்துங்க. பாஸ்டர் பில்லி கிரஹாம் என்று சொல்லுகிற ஒரு தேவதாசன், அவர் வெளிநாட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போகும்போது அவர் 20-21 வயதுகளில் அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். அப்படி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அவனை மிகவும் நேசித்தாள். ஆனால் இவர் ஊழியன்னு காரியத்தில் போயிட்டு இருக்கிறதுனால அவ மீண்டும் மீண்டும் லவ் லெட்ரு எல்லா காரியங்களையும் கொடுத்து இவர்கள் ஒருவருக்கு ஒரு நல்லா நேசித்தான் இருந்தாங்க. ஆனால் நான் ஊழியத்தை முடித்து நான் திரும்ப வருகிறேன் என்று சொல்லி ஊழியத்திற்கு போனவர் ஊழியத்தின் மேலே அதிக கவனம் செலுத்திக்கிட்டு அவர் அதில் அதிக நாட்டம் இருந்துட்டு அவர் எல்லா ஊழியத்தையும் முடித்து வரும்போது இவள் அவனை அந்த பில்லி கிரஹாமை கூப்பிட்டு இந்தா என்று ஒரு நோட்டீஸை கொடுத்தார். உடனே அவர் இது என்னன்னு கேட்டார். இது என் கல்யாண பத்திரிக்கைன்னா. பில்லி கிரஹாம் உயிருக்குயிராய் நேசித்த அவளை இவர் என்ன சொல்றத தெரியல, உயிருக்குயிராய் நேசித்தவ
ஏன் இதை கொடுக்குற? நீ ஊழியம் ஆண்டவர் இயேசுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற. கல்யாணம் ஆனா கூட என்ன பாப்பியான்னு தெரியல, என் மேல பெரிய உனக்கு அன்பு நாட்டலா இருக்குமான்னு தெரியல. யூ ஆர் எ யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ எனக்கு பயன்பட மாட்டாய், நீ உபயோகமற்றவன் என்று சொல்லி, அதில் தான் நான் வேற ஒரு மணாலனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இன்விடேஷனை கொடுத்தான். பில்லி கிரஹாம் போய் தேம்பி தேம்பி அழுதார். எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் உண்மை ஊழியத்தை தானே செய்துட்டு வந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி மனது உடைந்து போய் கண்களில் கண்ணீரோடு ததும்பி தேம்பி அழுது மீண்டும் ஊழியத்தை நிறுத்தவில்லை, ஊழியத்திற்கு தான் போனார். அப்படி அவர் ஊழியத்தின் களத்தில் ஒரு நாட்டுக்கு அவர் புறப்பட்டு ஊழியம் செய்து கொண்டு 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தார். அந்த 3 நாள் கூட்டத்தை முடித்து மத்தியான பொழுதுல எனக்கு பக்கத்தில் தானே எனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நான் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், நான் வாக் பண்ணிவிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி அவர் வாக் பண்ணி போகும் பொழுது அங்கே இருக்கிற வெளிநாட்டு கலாச்சாரத்தின்படி அநேக பெண்கள் அரை நிர்வாணத்தோடு அவர் முன்னதாக நடப்பதையும் சிலர் பாவம் செய்வதற்கு இழுக்கிற காரியத்தையும் பார்த்தபோது அநேக விபச்சார விடுதிகள் பிராஸ்டிட்யூட் இருக்கிற பகுதிகளில் இதை பார்த்தபோது இவர் இளைஞன், இவர் வாலிபன், தன்னுடைய பரிசுத்தத்தை காக்க வேண்டிய நிலையில் அவர் எங்கேயும் திரும்பி பார்க்காமல் கீழே குனிந்து போனார். ஆனால் அவர் மாம்சமோ வாலிபனாக இருந்தபடியினால் அவருடைய விரக தாபம் தூண்டப்பட்டு கொண்டே இருந்தபோது இவர் நினைச்சார், ஐயோ பாவம் செஞ்சிருவனோ, ஒருவேளை இந்த விபச்சார விடுதிக்குள்ள புகுந்துருவனோ என்கிற பயத்தில் பில்லி கிரஹாம் குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது சில பெண்கள் கூப்பிடுகிறார்கள், சத்தம் எல்லாத்தையும் கேட்டும் இவர் வேகமாய் ஓடி மாடிப்படியில் வேகமாய் ஏறினார். அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அறையில இவர் வேகமாய் உள்ளே நுழைந்தார். கதவை வேகம் அடைச்சார், பூட்டினார், சாவியை எடுத்தார், ஜன்னலை திறந்து அந்த மாடியிலிருந்து கீழே போட்டார். அடுத்த நாள் எங்க பில்லி கிரஹாம் காணோம் என்று கேட்டபோது இவர் போன்ல அலைபேசியில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அதன் பின்னதாகத்தான் கதவை உடைத்து அந்த மனிதரை வெளியே கொண்டு வந்தபோது ஏன் இதை செய்தீர்கள்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் பரிசுத்தத்தை காக்க வேண்டுமானால் எந்த சூழ்நிலையினின்றும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் என்னை காத்து கொள்வதற்காக யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமோசமா, பட்டயமா, இவை எல்லாவற்றின்றும் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்கள் அதிகாரங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட பவுல்களை, அப்படிப்பட்ட பில்லி கிரஹாம், அப்படிப்பட்ட எழுப்புதல் இவான் ராபர்ட், அப்படிப்பட்ட ஓரல் ராபர்ட், அப்படிப்பட்ட ஜோஷுவா, அப்படிப்பட்ட சாது சுந்தர் சிங், அப்படிப்பட்ட மோகன் லாசர், அகஸ்ட் ஜெபக்குமார், ஒவ்வொரு உண்மை உள்ள எழுப்புதல் தாசர்களை தகச்சி, ஒரு ஹெலன தகச்சி, ஒரு தம்பி, தேவ தாசனையும் அப்பா அழைக்கிறார். ராசா எழுந்து வா, ஆண்டவருக்காக. யூரோ கிளியோதம் கடுங்காற்று அடித்தாலும் என்னை ஆட்கொண்டவர் வருவார், என்னை கரையில் சேர்த்திடுவார். யூரோ கிளியோதோ கடுங்காற்று அடித்தாலும் என்னை ஆட்கொண்டவர் வருவார், என்னை கரையில் சேர்த்திடு. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? யூரோ கிளியோதோ கடுங்காற்று அடித்தாலும் என்னை ஆட்கொண்டவர் வருவார், என்னை கரையில் சேர்த்திடு. ஒன் மோர் டைம். யூரோ கிளியோதோ கடுங்காற்று அடித்தாலும் என்னை ஆட்கொண்டவர் வருவார்,
என்னை கரையில் சேர்த்திடு. ஒன் மோர் டைம். யூரோ கிளியோதோ கடுங்காற்று அடித்தாலும் என்னை ஆட்கொண்டவர் வருவார், என்னை கரையில் சேர்த்திடுவார். என்னை ஆட்கொண்டவரும் நீரே, நான் சேவிப்பவரும் நீரே. நான் உம்மையே நம்புகிறேன், என் நம்பிக்கை நாயகரே. என்னை ஆட்கொண்டவரும் நீரே, நான் சேவிப்பவரும் நீரே. நான் உம்மையே நம்புகிறேன், என் நம்பிக்கை நாயகனே. விசுவாச கப்பலிலே பல சேதம் வந்தாலும் என்னை அழைத்தவர் உடன் இருக்க இந்த படகு மூழ்காதே. விசுவாச கப்பலிலே பல சேதம் வந்தாலும் என்னை அழைத்தவர் உடன் இருக்க இந்த படகு மூழ்கா. இந்த பாட்டை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தனிப்பட்ட ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் போது, ஆண்டவர் என்ன ஒரு குழந்தைய போல அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறது தரிசனமாக பார்த்து, ஒரு குழந்தைய போல ஒரு சின்ன பிள்ளையாடுன்றதை பார்த்து, அவரை தரிசனத்தில் பார்த்து, அவர் சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார். நான் சிறு பிள்ளைய போல அந்த தரிசனத்தில் பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டரை பார்த்து, ஆண்டர் நான் உயர்த்தணும்னு சொல்லி அழுகிறேன். அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு பின்னதாக அழுகிறேன். இந்த மகிமையான ஆண்டவர் இந்த பரலோக தரிசனத்தில் என்ன குட்டி பிள்ளைய போல, ஒரு சின்ன பையனை போல இவ்வளவுதான் நான் இருக்கிறேன். அந்த தரிசனத்தை அப்படி பார்த்தபோது எவ்வளவு மகிமையான பரலோகம், எவ்வளோ மகிமையான வாழ்க்கை அப்படி நான் நினைக்கும் போது தான் அந்த மகிமையான அந்த இடத்துல வந்து சேர்றதுக்கு ஆண்டவரே என்ன சிறு பிள்ளையா ஏன் ஆண்டவரை காமிச்சிங்க, நீ குழந்தைய போல மாறணும்டா. இன்னைக்கு பெரியவங்களுக்கும் வாலிபர்களுக்கு மட்டும் பாட்டு எழுதாத, குட்டி பிள்ளைகளுக்கும் பாட்டு எழுதுன்னு சொல்லும்போது தான் அந்த குட்டி பிள்ளைகள் நினச்சி வருஷத்துக்கு ஒரு முறை பாட்டு எழுதுறேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் பிபிஎஸ் பிள்ளைகளுக்கும் ஒரு முறை அப்படி பாட்டு எழுதும்போது தான் இந்த தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை தலையை ஆட்டி ஆட்டி பாடுவேன். எந்த துன்பம் நேர்ந்தாலும் நான் மோட்சம் போவேனே, என் வாழ்வை துவக்கினவர் அதை மகிமையில் முடிப்பாரே. எந்த துன்பம் நேர்ந்தாலும் நான் மோட்சம் போவேனே, என் வாழ்வை துவக்கினர் அதை மகிமையில் எனக்காக ஜீவன் தந்த இயேசுவை காண்பேனே. என் வாழ்நாள் அனைத்தையுமே அவரோடு கழிப்பேன். எனக்காக ஜீவன் தந்த இயேசுவை காண்பேனே. என் வாழ்நாள் அனைத்தையுமே அவரோடு கழிப்பேனே. என் சிந்தை நீர்தானே, என் பார்வை நீர்தானே, உயிர் மூச்சு உள்ளவரை நான் என் சிந்தை நீர்தானே. என் கொஞ்சம் பிரசன்ஸை உணர்ந்து வாசம் வரும். உயிர் மூச்சு உள்ளவரை நான் உம்மை துதிப்பேனே. பில்லிகராம் அவர் நேசித்த பெண் அவருக்கு கிடைக்கல. ஒருவேளை தங்கச்சிக்கு தம்பிக்கு ஒருவேளை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த செய்தியை பின்னாட்களில் யூடியூப்ல கேட்குற பிள்ளைகள் இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கல, நான் கைவிடப்பட்டுட்டேன்னு யாராவது தங்கச்சி தம்பி அப்படி இருந்தீங்கன்னா கலங்காத. மகிமையை வேற விதத்தில் எங்கேயோ வச்சிருக்காரு ஆண்டவர். இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி இருந்திருப்பீங்க. அந்த பாதையில வராத ஊழியர்கள் இருக்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது. சிலருக்கு எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா ஒன்று மறந்துடாதீங்க, கர்த்தர் உன் மேல அழைப்பு வைத்திருக்கிறார் அர்த்தம். நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது. பிள்ளைக்கு இருக்காம இந்த நிலைமையில தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, பைபிள் காலேஜுக்கு மேலே வனாந்தரத்தில் அந்த மேல் மாடியில் அந்த வார்டன் மேலே வந்து பிள்ளைகிரகாமம் எல்லாம் பசங்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க இந்த பக்கம் கிரவுண்டில். அப்படியே அவர் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தா எங்கேயோ ஒரு வயலில் ஒரு எல்லா புட்கள் இருக்கிற இடத்துல, ஏன் சவுண்ட் வந்துட்டு இருக்கு, புட்கள் இருக்கிற இடத்துல அங்கே பில்லிகிரகாம் மட்டும் இந்த வேத புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ஆளை கூப்பிட்டு, டேய் தம்பி என்னடா அவன் பண்ணுறான்? சார் நீங்களே கேளுங்க சார். உடனே பில்லிகிரகாமை கூப்பிட்டு, டேய் என்ன பண்ணுற? பாஸ்டர் அது வேற ஒன்றும் இல்லை, இந்த பைபிளில் போட்டிருக்கு ஜனமே புல்லுன்னு போட்டிருக்கு, நான் இந்த புல்லுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கேன். உடனே அவர் சொன்னார், நீ என்ன பைத்தியமா? ஆமாம் சார் நான் பைத்தியம்தான். இன்னைக்கு இந்த புல்லை நான் ஆத்மாவை பார்த்து என் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன். ஒரு நாள் வரும் லட்சங்களுக்கு இதே புல்ல போல நான் பிரசங்கிப்பேன். லட்சங்களுக்கு இதே புல்ல போல இந்த புல்லை பார்த்து பிரசங்கிச்சனே அதே போல பல லட்சங்களை இயேசு எனக்கு தருவார்னு சொன்னபோது, இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துலையும் அமெரிக்க தேசத்துலையும் போகிற நாடுகள்லாம் லட்சக்கணக்கான ஜனங்களை ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் கிரவுண்டில் பிரசங்கிக்கிற மிகப்பெரிய எழுப்புதல் ஊழியனாய் பில்லி கிரகாமை எடுத்து பயன்படுத்துகிற நோக்கம். சமீபத்தில் அவர் மரிச்சு போனார். அவருக்கு மனைவியாய் இன்னொருத்தி தானே, அவங்கள தானே மனம் முடிச்சாங்க. அவங்க மனைவியை பேட்டி எடுக்கலான்னு மைக்கை கொடுத்து பில்லி கிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்விடேஷனை கொடுத்து, இதான் என்னுடைய திருமணத்துடைய பத்திரிக்கை வாங்கிக்கோ. அவ்வளோ உயிருக்குயிராக நேசிச்சவளை இப்படி பத்திரிக்கை கொடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவ்வளவு நோகடிச்சாங்களே. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பில்லி கிரகாம் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக மாறுவார்னு. இன்னைக்கு உலகமே, அமெரிக்க தேசமே, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பில்லி கிரகாம்னு சொல்கிற மிகப்பெரிய பரிசுத்தவான் பரலோக மனிதன். ஆனால் நீங்கள் அந்த அம்மா வேண்டான்னு போனதில் நீங்கள் அவரை திருமணம் முடித்து இன்னைக்கு தகப்பனார் மரித்தும் போயிருக்காங்களே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, சிம்பிள். என்ன? அவ அன்லக்கி, நான் லக்கி அப்படின்னாங்களாம். சில நேரம் எந்த துன்பம் நேர்ந்தாலும் கர்த்தர் உன்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டார். விசுவாச கப்பலில் பல சேதம் வரலாம். நீ அரவணைக்கிற தகப்பனால நீ தள்ளப்படலாம். அரியணை வாழ்வை இழந்து நீ தனித்து வனாந்திரத்தில் நீ கஷ்டப்படலாம். தாவீதே, நீ எந்த நிலையில நீ தவிச்சிருந்தாலும், நீ அரியணையை இழந்திருந்தாலும், பரலோக தகப்பன் ஒரு நாளும் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் மறக்கவே மாட்டார். உன் மேல வச்சிருக்கிற அழைப்பை மறக்கவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளை, இந்த நிலைமையில தான் தாவீது அவன் ஓடுறான். என்னை சவுல் ஈட்டி எடுத்து துரத்திட்டு இருக்கான், என்னை காப்பாத்துறதுக்கு வழி இல்லை. அதனாலதான் 1 சாமுவேல் 21 1 7 8 நீங்க வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை. அப்ப தாவீது ஓடும்போது அகிமெலேக்குன்னு ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் வருவார். அப்ப தாவீது சொல்லுவான், ஐயா நான் இப்ப திடீர்னு யுத்த களம், ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறதுனால சவுல் துரத்துறேன்னு சொல்ல, அவசரமா இருக்கிறனால ஓடி வந்துட்டேன். உன்கிட்ட ஏதாவது பட்டயமாகிலும் ஈட்டியாகிலும் இருந்தா கொடுக்குறியா? தன்னை காப்பாத்திக்க கேட்கிறான். உடனே அவன் சொல்லுவான், நீ 7ஆம் பள்ளத்தாக்கில் கொண்டு போட்ட பத்தியா பெலிஸ்தீனாகிய கோலியாத்து, அவன் பட்டயமே ஒழிய வேற அல்ல. உடனே அவன் சொல்றான், அதற்கு நிகர் இல்லை, அந்த பட்டயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அரக்கனின் ஆயுதத்தை ஏங்கி தவிப்பவன். நான் சொல்லுவேன், அரக்க ஆயுதம் வேண்டாம், அரக்க ஆயுதம் வேண்டாம். அரக்க ஆயுதம் சினிமா, அரக்க ஆயுதம் செல்போன், அரக்க ஆயுதம் தேவையில்லாத குத்து கும்மாளம் டான்ஸு, இன்னைக்கு தேவையில்லாத வேற மாதிரி ப்ரோ. அரக்க ஆயுதம் வேணாம்.
அது நமக்கு ஆகாது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராது. நானும் வாலிபன் தான், ஆனால் எங்களுக்கு தகப்பன்மார்கள் அப்படி கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு தகப்பன்மார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புது உடன்படிக்கைன்னு கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு தகப்பன்மார்கள் கற்றுக் கொடுத்த அனுபவங்கள்லாம் வித்தியாசமானது. உபவாசம் போடு, சமூகத்துக்கு நீ முதல் ஆளா யோசேப்பை போல யோசுவாவை போல சமூகத்தை விட்டு பிரியாத, ஆண்டுடைய பாத்திலே கடை. இன்னைக்கு தேவ பிள்ளையா இருக்கிற உங்களே என்னையும் பார்த்து சொல்றார், அரக்க ஆயுதத்தை தாவீது ஏங்கி அதுக்கு நிகரில்லைன்னு சொன்னான். ஆனால் இதே தாவீது தான் கர்த்தர் பட்டயத்தில் ஈட்டி ரட்சிக்கிற இல்லைன்னு சொன்னான். சில ரதங்களை குறித்து குதிரையை குறித்து மேன்மை பாட்டுவார்கள், நான் ஜீவனுள்ள தேவனை மேன்மை பாட்டுவேன்னு சொன்னான். ஆனால் அப்படி சொன்னவனே ஒரு காலத்தில் நான் அப்படி இருக்க மாட்டேன் பாஸ்டர், நான் அந்த ஆளெல்லாம் வெட்டிட்டேன் பாஸ்டர், இந்த பாவத்தெல்லாம் திரும்பி பார்க்கறதில்ல பாஸ்டர்னு சொன்ன ஆள் தானே மறுபடியும் சிம்சோனை போல மீண்டும் அதே காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அரக்காயுதம் வேணாம், அரக்காயுதம் வேணாம், தேவையில்லாத அரக்கி ஆயுதம் உனக்கு வேண்டாம். அவன் அரக்கி அந்த காரியம் உனக்கு வேண்டாம். இந்த நிலைமையில தான் தாவீது எடுத்துக்கொண்டா, ஏங்கினா. ஆனால் அதே அதிகாரம் பின் வரக்கூடிய காரியத்திலலாம் அந்த ஆயுதம் அவனை காப்பாற்றாது. தம்பி தங்கச்சி, அந்த ஆயுதம் காப்பாற்றாது. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? இந்த சவுலு வஸ்திரத்தை கொடுத்தான்னு சொன்னல, ஈட்டியா அவன் பட்டயத்தை கொடுத்தான்னு சொன்னல, எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளலான்னு சொன்னல, கடைசியாக அந்த சவுல் என்ன தெரியுமா கொடுத்தான்? தாவீதுகிட்ட கேடகத்தை கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான்? கேடகம். ஏன்னா சரிடா பட்டயத்தை தான் வேணாங்கிற, ஆனால் அவன் பாரு கோலியாத்து எங்காவது ஈட்டிய எங்காவது எரிவளையத்தை எரிஞ்சிட்டா என்ன பண்ணுவேன், அதனால கேடகத்தையாவது பிடிச்சிக்கன்னு சொல்லும்போது அவன் தூக்கி போட்டு சவுலுக்கே ஷாக்கு. ஏன்டா கேடகம் கூட வேணாங்கிற? சார், கர்த்தரை எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, கர்த்தரே எனக்கு கேடகமாக இருக்கிறார். இங்கே இருக்கிற யாருக்கும் சொல்கிறார், உனக்கு இந்த பாவம் முன்னாடி வருது, எனக்கு இந்த அசுத்தம் முன்னாடி வருது, எனக்கு இது முன்னாடி வருதுன்னு சொல்கிற. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ மாத்திரம் இந்த தாவீதை போல ஆவிகளை ஜெபிக்கிற பிள்ளையா, ஆவிகளை போராடுகிற மனுஷியா நீ மாறிட்டினா ஒன்று தீர்மானம் எடுப்ப. எனக்கு விரதமாக எத்தனை மரணாக்கினி அம்புகள் பிசாசு பாவ அம்புகளை எரிஞ்சாலும் அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த அம்புகள்லாம் பிடிச்சு ஆவியால வேற பக்கம் எறிவா. அந்த அம்பை பிடிச்சு இந்த பக்கம் எறிவா, அந்த அம்பை பிடிச்சு இந்த பக்கம் எறிவா. உனக்கு முன்னாக வர்ற சினிமா தூக்கி இந்த பக்கம் எறிவா, உனக்கு முன்னாக வர்ற எல்லா இன்ஸ்டா தூக்கி இந்த பக்கம் எறிவா, உனக்கு முன்னாக வர்ற எல்லா ஆபாச காரியங்கள் தூக்கி இந்த பக்கம் எறிவா, உனக்கு முன்னாடி வர்ற எல்லா சுகந்தையும் அந்த அம்பெல்லாம் பிடிச்சு அங்க இங்க அங்க எரிஞ்சு தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உனக்கு முன்னதாக ராஜாதி ராஜாவா முன்னே செல்கிறார். அல்லேலூயா. டைம் கடந்துச்சு. நான் நிலைமையை தான் சொல்லியிருக்கேன், இதை மாத்துறதுக்கு பேச நேரம் இல்லை. அல்லேலூயா. பசிட்டா பேசலாமா பிள்ளைகளா? ஏன்னா எங்களுக்கு எங்கள் தகப்பன்மார்களுக்கு பயம், பிள்ளைகளுக்கு அதை போடாமல் இத்தனை மணி நேரம் பேச வச்சுட்டாருன்னு நினைப்பாங்க. ஐயா பேசலாமா? ஐயா என்ன பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? சரி, கால் அவரில் முடிச்சிடலாமா? அல்லேலூயா. அப்ப இந்த நிலைமையை மாற்ற 3 காரியத்தை தாவீது என்ன செய்தான்? 3 காரியம் வேகமா சொல்றேன். அப்பாவின் சமூகத்தை தேட, அல்லேலூயா, அப்பாவின் சமூகத்தை தேட தாகமாய் இருப்பவன். வேகமா எழுதிக் கொள்ளுங்க. அப்பாவின் சமூகத்தை தேட தாகமாய் இருப்பவன். 2வது, அவர் தந்த வாக்கை நிறைவேறும் வரை தளராமல் ஜெபிப்பவன். கொஞ்சம் வேகமா சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. முதல் காரியம், அப்பாவின் சமூகத்தை தேட தாகமாயிருப்பவன். 2வது, அவர் தந்த வாக்கு நிறைவேறும் வரை தளராமல் ஜெபிப்பவன். அவருடைய 3வது காரியம் சொல்றேன், அவருடைய பிரசன்னமும் கிருபையும் தான் என்னை பயன்படுத்தும் என. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமோ அவருடைய கிருபையோ அது மட்டும்தான் என்னை பயன்படுத்தும் என. தகப்பன ஆழமாய் அவன் தாழ்ச்சி இல்லாமல் முடிவெடுத்தவன். முதல் சொன்ன தாகமாய் இருந்தவன்,
தாகமாய் இருந்தவன். இரண்டாவது, தளராமல் ஜெபிப்பவன். தளராமல் ஜெபிப்பவன். மூணாவது, தாழ்ச்சி இல்லாமல். தாழ்ச்சி இல்லாமல்னா குறைவே இல்லாமல், தாழ்ச்சி இல்லாமல் முடிவெடுத்தவன். இந்த கூட்டம் முடிச்சு நீ போகும்போது குறைவே இல்லாம நீ முடிவெடுக்கணும். ஒரு குறையோட கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் இது இருக்கட்டும், அப்படி இல்லை. குறைவே இல்லாமல் முடிவெடுத்து தான் இந்த கூட்டம் முடியணும். அப்ப 3 காரியம். முதல் காரியம் சொல்றேன், இப்ப அரவணைக்கிற தகப்பனால தள்ளப்பட்ட தாவீது தான். ஆனா அப்பா தள்ளா என்ன, இவன் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் வனாந்தரத்துல இந்த தாவீதுக்கு ஒண்ணு இருந்துச்சு. என்ன பாஸ்டர்? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. சில நேரம் உன் வாழ்க்கையில் வனாந்திரம் இருக்கலாம். ஆனால் வனாந்திரம் வந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 காரியம் வேக வேகமாக சொல்கிறேன். சங்கீதக்காரன் தாவீதை கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இந்த அரவணைக்கிற தகப்பனை இழந்து தான் நாங்களும் தாவீதை போல நிறைய நேரம் அன்பை இழந்து பாசத்தை இழந்து இப்படி நாங்கள் கிடக்கிறோமே. இந்த நிலைமைகளை தாவீது என்ன பார்த்தான்? அப்பாவின் சமூகத்தை தேட அவன் தாகமாயிருந்தவன். ஒருவேளை நீ எதில் காயப்பட்டிருக்க எனக்கு தெரியாது தம்பி, நீங்கள் எதில் காயப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது தங்கச்சி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தாகம். பைபிளில் தாகம்னா வாஞ்சைன்னு போடப்பட்டிருக்கு. வாஞ்சைக்கு தான் தாகம் வேதம் போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 26:8 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 26:8 கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இப்போ தாவீது ஆடு மேய்க்க போனால் கூட அப்பப்போ தலைவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கொஞ்சம் மெல்ல சர்ச்சை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பப்போ வேலையை முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் பெத்தேல் சாரனுக்கு கொஞ்சம் போய் கொஞ்சமாவது ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 15 நிமிஷமாவது ஜெபிச்சாதான் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீ தான் தாவீது. ஆண்டவர் சொல்றார் 3 விதமான வாஞ்சை, 3 விதமான தாகம். என்ன பாஸ்டர் 3 விதமான வாஞ்சை? இந்த தாவீதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் மகிமை தங்குற இடம் தான் சபையில். தேவ பிள்ளைகள் நீ அறிந்திருப்பாய் என்றார். இந்த மகிமை தங்குற சபையில தேவ பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை வாஞ்சிக்கணும். ஆலயத்தை வாஞ்சித்தாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா வேதம் போடப்பட்டிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அந்த மோசே பாளையத்துக்கு திரும்பினார். ஆசிரியர் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவன் அங்கேயே இருக்கிறான். அன்னைக்கு யோசுவாங்கிற வாலிப பையன் நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்க அன்னைக்கு மோசே பிரேயரை முடிச்சுட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு போனா கூட வாலிப பையன் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தான். சர்ச்சு முடிஞ்சிட்டு யாராவது நம்ம டக்குன்னு வீட்டுக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுமுள்ள பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல ஊழலை மறவாது, எம்டி ஜெகன் இந்த வார்த்தையை சொன்னார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போ எப்படி தெரியுமா நடக்குது? ஜனகண மனகதி பார்த்தது இல்லையா? நீங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இந்த நீங்கள் கவனித்து பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த கடைசி 8வது பீரியடு 7வது பீரியட் 8வது பீரியடா அந்த பீரியட் இருக்கும்போது கடைசியில் எந்திரிச்சு பெல் அடிப்பாங்க. உடனே ஜனகணமனகதி பாடி முடிச்சுட்டு ஜெயஹே பேக மாற்றம் மாப்பிள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஜெயஹே தூக்குற மாப்பிள்ள டிஃபன் கேரியர் ஜெய ஜெய ஜெய. டீச்சர் எல்லாரும் மணி விட்டா பாருங்க ஓட்டம், அப்படியே வாசலை பார்த்து சொல்ல புரியுதா? இதான் 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ்ல 5ஆம் நீங்களா ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? இல்லை இல்லையா போயிருக்கீங்களாம்மா? அம்மா ஆத்தா போயிருக்கீங்களா? இப்போ நம்ம சர்ச்சிலையும் என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அடுத்த முழு உள்ளத்தை கிளப்புறது. கிளம்பு யாரு? வீட்டுக்காரியே தான். அவருடைய பரிசுநாமத்தை என் ஆத்துமாவே பிள்ளைய தூக்கு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்க பாஸ்டர் திறந்த ஆளை காணோம். திறந்த ஆளை பக்கத்தில் சைலண்டாக பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை.
அல்லேலூயா. அதாகப்பட்டது தாவீதுக்கு ஜெய 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 தெரியாது. அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஜெய 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 தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தகப்பன் சமூகத்தை விட்டு போனாலும் தன்னை தாழ்த்தி நிற்கிற யோசுவாக்கள் இன்றைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த யோசுவாக்களை இந்த பெத்தேல் சாரோன் சபைகளை எழுப்ப விரும்புகிறார். அந்த யோசுவா என்று சொல்லுகிற தங்கச்சி எழுமணும். இன்னைக்கு உன் மேல ஒரு உடன்படிக்கை பண்ணு. ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தான் பேசுறாருன்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சபைக்கு தான் சொல்றா. இன்னைக்கு நான் முடிவெடுக்கிறேன். எத்தனை வாலிப பசங்க தயாரின்னு பாஸ்டர் கிட்ட கட்டடிச்சுட்டு ஓடினாலும் நான் போக மாட்டேன். எனக்கு இப்போ என்ன கேள்வினா, உங்கள் பாஸ்டர்கள் உங்கள் ஊழியக்காரங்க அந்த மோசே தேவ மகிமையில தேவ பிரசனத்தில் இருக்கிறனால அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நேரம் தெரியாது, நீங்கள் ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு நேரம் தெரியாது, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக 150 கூட ஓட்டுவீங்க, ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களுக்கு தான் பயமாக இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற இயல்பு. ஆனால் தேவ பிரசனத்தில் உட்காந்துருக்கிற மோசே, ஆனால் தேவ பிரசனத்துக்கு அடியில் கிடக்கிற யோசுவா, இவன் என்ன நினச்சிருக்கணும், இவர் பிரசனத்தை அனுபவிக்கிறாரு, இவர் ஊழியம் இவர் பார்த்துக்கணும்னு சொல்லி இவனும் இறங்கியிருக்கிறான்ல. ஆனால் யோசுவா இறங்க மாட்டான். யோசுவா இறங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், மோசே என்று சொல்லுகிற எங்கள் ஊழியர்களை மாத்திருந்தான் பயன்படுத்துவீங்களா, எனக்கும் அழைப்பு தாங்க, என்னையும் பயன்படுத்துங்க. அதனால தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன் அப்போ மலை அனுபவத்திலையும் பிரியல. ஆசரிப்பு கூடாரம் சர்ச்சுக்கு அடையாளமாக பார்க்குறோம். சபையிலையும் மோசே பிரசங்கம் பண்ணிட்டு போனாலும் ஐயா அந்த இடத்த விட்டு போகாம யோசுவா இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தார், டேய் காபிரியல் இங்க வா. காபிரியல் யாரும் இங்கே இல்லை, நான் அந்த காபிரியலை சொன்னேன். காபிரியல் இங்க வா, காபிரியல் இங்க வா. கூப்பிட்டு, உனக்கு ஒன்று தெரியுதா, இவன் பாடுற மலையிலையும் கிளப்புறான், அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடத்திலே கிளப்புறான். யார் ஆண்டவரை மோசைய சொல்றீங்களா? சி அவன் இல்லடா. யாரு? அந்த யோசுவான ஒரு சின்ன பிள்ளையண்டன் பாத்தியா? இந்த பெத்தேல் சாரோன் சபைகளை அந்த ஊழியக்காரன் ஜபத்தை முடிச்சுட்டு போனாலும் அவன் சமூகத்தில் சாம்பேல போலயே படுத்துக்கிட்டு கிடக்கிறான். அந்த ஊழியக்காரன் ஊழியக்காரியன் ஓடினாலும் கூட, அவன் வீட்டுக்கு போனாலும் கூட இவன் போகாம சமூகத்திலேயே கிடக்கிறான். இந்த யோசுவாவை சொல்றேன்டா, இந்த யோசுவாவை சொல்றேன்டா. இவனை பார்த்தா இவனை கொண்டு இவனை கொண்டு இந்த 30 லட்சத்தையும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவன் தான்டா தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் யாரை தெரியுமா தெரிந்து கொள்றார்? யாரெல்லாம் பெத்தேல் சாரோன் திருச்சபைகளை வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்கிட்ட தேடுதெல்லாம் ஆலயத்தின் மேல நீ வாஞ்சையா இருப்பாய் என்றால் சந்தேகம் மேல கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொள்றார். இரண்டாவது என்ன பாஸ்டர் வாஞ்ச வேதம் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் புத்தகம் 11-17 அதிகாரம், அதுல 11ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே என்று சொல்லுகிற அந்த சபையை பார்க்கலும் பெத்தேல் சாரோன் திருச்சபையில உள்ள எல்லா வாலிபர்களும் நற்குணசாலிகள் இருந்தார்கள். கர்த்தர் உங்க சபையை உயர்த்தணும்னா இரண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய வாஞ்ச மனோ வாஞ்ச, வசனத்தின் மேல வாஞ்ச. ஒன்னு ஆலயத்தின் மேல, ரெண்டாவது எது மேல வாஞ்ச? உங்கள் பைபிளில் நான் எந்த யூத் மீட்டிங் போனாலும் ஒரு சொல்கிறது பழக்கம். உன் வேத புஸ்தகத்தில் முன் பக்கமாக பின் பக்கமாக ஏதாவது இடத்துல ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கா, அந்த இடத்துல நீ எழுது, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. அண்ணே நான் இதுவரைக்கும் 7 அதிகாரம் படிக்கிற ஆள் அப்படின்னு சொல்கிறியா, இன்னைக்கு நான் 10 அதிகாரம் தினமும் படிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு எழுது. ஒருவேளை இதுவரைக்கும் நான் பைபிளே படிக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலையில் இருந்தேன்னா இன்னைக்கு இந்த வாலிப பாதையில் நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. உங்கள் வேத புஸ்தகத்தில் உங்களுக்கு முன் பக்கத்துலையும் பின் பக்கத்துலையும் ஒரு வெள்ளை தாள் விட்டுருக்காங்களா இல்லையா, ஒரு அட்டையாவது இருக்குதுல்ல, அந்த அட்டைகள்
வார்த்தைகளை நீங்க எழுதுங்க. இந்த நாளிலிருந்து நான் 7 அதிகாரமோ 8 அதிகாரமோ 10 அதிகாரமோ ஒவ்வொரு நாளும் நான் 3 வேளை சாப்பிடுறது அடையாளமா நான் இந்த 3 வேளையும் நான் இந்த வேத புஸ்தகத்தில் நான் அட்லீஸ்ட் 5 அதிகாரமாவது நான் படிச்சு வருஷத்துல எப்படியாவது 2 முறை இந்த முழு வேதகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் நான் படிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதி உன் கையாலேயே சைன் போடு. அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு சத்தியத்தில் இன்னைக்கு மனோ வாஞ்சியா எந்த சபை வசனத்தை பேசுதோ அந்த சபையை கத்த தேசங்களுக்கு பயன்படுத்தாம இருக்க மாட்டா. எந்த வாலிபன் நீ வசனத்தை இன்னிலிருந்து சுமக்க பழகுறியோ கத்த உன்னை தேசத்துல பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டா. அல்லேலூயா. நான் உண்மைக்கு சொல்லுவேன், எனக்கு போஸ்டர் அடிக்கிறதுக்கும் எனக்கு நோட்டீஸ் அடிக்கிறது எனக்கு பேனரு நிறைய மீட்டிங் போனால் சர்ச்சுக்குள்ளேயே பேனர்லாம் என் ஃபோட்டோவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணும்போது நான் நினைப்பேன், இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கை பார், இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கை பார். எனக்கு தான் தெரியும் நான் எந்த நிலையில் இருக்கிறவன், எந்த நிலையிலேருந்து வந்தவன் எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஒருவேளை தங்கச்சி தம்பி பெரிய நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஊழியர்லாம் நான் கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல ஏசி. இப்போ பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் டேவிட் மகதனை ஐயா தண்ணி எனக்கு அவர் ஊற்றி கொடுக்கும்போது நான் மனசில் கழுதைக்கு வந்த வாழ்க்கை பார். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இத்தனை தகப்பன்மார்கள் இத்தனை அண்ணன்மார்கள் இப்படி தக்கப்பட்ட ஊழியக்காரங்க முன்னாடி இந்த கழுதையை தூக்குனது இதுதான். இதுதான் நீ பயன்படுகிற தேவனுக்காய் பயன்படுங்கிற கூட்டத்துக்கு நீ வந்திருக்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னா தம்பி தங்கச்சி வாஞ்சகுள். எனக்கு மற்றவங்கள மாதிரி நடிச்சுட்டு காணிக்கைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு போற ஆள் நான் கிடையாது. இங்க இருக்கிறதுனால தான் இங்க வருது கண்ணீர். எப்படியாக எழுப்புதலை பார்த்துட முடியாதா? எப்படியாவது சில வாலிபர்கள் சில வாலிப தங்கச்சிங்க இந்த எந்த யூத் கேம்ப் போனாலும் நான் ஒன்று நினைப்பேன், உள்ளுக்குள்ள யாராவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, உள்ளுக்குள்ள யாராவது தானியேலை போல, உள்ளுக்குள்ள யாராவது பவுலை போல, உள்ளுக்குள்ள யாராவது பேதுருவை போல, உள்ளுக்குள்ள யாராவது யோசேப்பை போல, உள்ளுக்குள்ள யாராவது தாவீதை போல, உள்ளுக்குள்ள யாராவது மோசேயை போல, உள்ளுக்குள்ள யாராவது அவங்களை எழுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே. தம்பி தங்கச்சி நான் தாழ்மையா சொல்லுவேன், வாஞ்சை கொள், வாஞ்சை கொள். ஆலயத்தின் மேல் வாஞ்சை, இரண்டாவது வசனத்தின் மேல் வாஞ்சை கொண்டவன் தாவீது. அதனாலதான் இதெல்லாம் வசனம் காட்ட டைம் இல்லை. அதனாலதான் தாவீது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க வீட்டில் போய் வாசிக்க எனக்கு டைம் இல்லை. தாவீது அதனாலதான் ராமோத்தில் இருக்கிற சாமுவேல் கிட்ட அடிக்கடி போவான். ஏன்னா அங்கதான் கலாசாலை உண்டு, அங்குதான் வார்த்தை உண்டு. அந்த தாவீது வார்த்தையின் மேல கவனம் செலுத்துறதுனாலதான் வசனத்தின் மேல் வாஞ்சை கொண்டவன். 3வது வாஞ்சை என்ன தெரியுமா? சபைக்கு ரொம்ப முக்கியம். என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 பவுலை கேட்டா சொல்லுவான், பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம், ஆனால் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சை உள்ளவளா இருக்கிறோம். 3வது வாஞ்சை எது தெரியுமா? பரலோகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆலயத்தில் வாஞ்சையாரு, 2வது வசனத்தின் மேல வாஞ்சியாரு, 3வது பரம வாசஸ்தலத்தின் மேல வாஞ்சியாரு. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தார். ஏசப்பா கெத்செமனேல ஜெபிக்கும் போது, பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா ஆண்டவருக்கு என்ன நோக்கம்? உன்னை எப்படியாவது பரலோகத்தில் சேர்க்கணும். நான் 3 காரியத்தை பேசின டைமில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் முடிக்கிறேன். ஏன்னா சொல்லப்பட்ட நேரம் முடியுது. ஒரு பாயிண்ட்டையும் நான் முடிக்கிறேன். அப்போ 3 காரியத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? ஆலயத்தின் மேல் வாஞ்சை, 2வது வசனத்தின் மேல் வாஞ்சை, 3வது பரம வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சை.
அப்ப இதெல்லாம் எதுல அடங்கியிருக்கு? அப்பாவின் சமூகத்தை தேட தாகமாய் இருந்தவன். மற்றதெல்லாம் பாயிண்டா நான் சொல்லிடுறேன், எனக்கு ஏன்னா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணாமே முடிக்க முடியல. பாயிண்டா சொல்லிடுறேன். அப்பாவின் சமூகத்தை தேட. ரெண்டாவது என்ன சொன்ன? ரெண்டாவது அவர் தந்த வாக்கை நிறைவேறும் வரை, வாக்கு நிறைவேறும் வரை தளராமல். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இவனை துரத்துனாங்க, இவன் ஓடும்போது ஏன் ஆண்டவரே இந்த நிலைமைங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் தாவீதுக்கு ஒன்று தெரியும், என்னை அரியணையெல்லாம் மற வைப்பார். அவர் தந்த வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் இந்த தாவீது தளராமல் ஜெபிக்கிறவனா நின்னதுனாலதான் அரண்ல போய் உக்காந்து அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அதெல்லாம் காட்ட டைம் இல்லை, அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கிற அனுபவம் சபைக்கு வேண்டும். தேவன சமூகத்தில் இன்னைக்கு வாலிப பசங்க ஜெபம் இல்லை, ஜெபம் வேணும். வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கல, ஜெபம் வேணும். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. நான் இன்னிலிருந்து அரை மணி நேரம் நான் முழங்காலில் ஜெபிப்பேன், எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிப்பேன், என் சர்ச்சுக்காக நான் ஜெபிப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் சொல்லுவேன், அவர் தந்த வாக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருது, என்ன அப்படின்னா யோசேப்பு தான். அவனுக்கு ஆட்ட சொன்னாரு, நீ தாண்டா அதிபதி, உன்னை எல்லா அண்ணங்காரர்களும் வணங்குவாங்கடா. எல்லா தரிசனத்தையும் பார்த்தான். ஆனால் யோசேப்புக்கு வந்தது படுகுழி, யோசேப்புக்கு வந்தது வீண் பழி. கடைசியில் அவனுக்கு கிடைச்சது சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலைகளை அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 பேருக்கு கனவு. பானபாத்திரக்காரன் சுயம்பாய்க்கு கனவு. அவன் கனவுல பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு பார்க்குறான், என்ன உங்கள் முகமெல்லாம் கலங்கிருக்கு, என்ன பிரச்சனை? சொப்பனம் கண்டோம். யோசேப்புக்கு நான் மட்டும் யோசேப்பாக தான் வந்திருக்கும் கடுப்பு. என்னன்னா கடுப்பு அடுப்புலையே ஏறி இருக்கும். ஏன்னா அடப்பாவிகளா, சொப்பனம் கண்டு தாண்டா நான் இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறேன் இருப்பேன். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், அவர் தந்த வாக்கு நிறைவேறும் வரை ஜெபிப்பவன். அதனால தான் யோசேப்பு அந்த நிலையிலேயே தேவ சமூகத்தில் சொப்பனம் கண்டீங்களா, கனவு பார்த்தீங்களா, தரிசனம் கொடுத்தாரா, அபிஷேகம் விழுச்சா? தரிசனம் உங்கள் ஊழியக்காரங்க மூலியமா, வார்த்தை உங்கள் தேவதாசல் மூலியமா, அபிஷேகம் உங்கள் தேவ மனிதல் மூலியமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சொப்பனம் வந்திருக்குன்னா நிச்சயமா அது நிறைவேறியே தீரும். அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு ஒன்று சொன்னா 3வது நாள் அவங்க ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? பின்னாடி வந்தவன் சொப்பனம் கண்டான், ஆனால் அவன் கூட வெளியில் போய் சர்ச்சு கட்டிட்டான், போயிட்டான். கர்த்தருக்கு ஆனால் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லைன்னு நான் யோசேப்பை பார்த்து, ஆண்டரை பார்த்து இந்த யோசேப் நிலைமையை கேட்கும்போது ஆண்டர் எனக்கு சொன்னார், டேய் யோசேப்பு, டேய் சுபாஷ், சில நேரம் பின்னாடி வந்தவன் தரிசனம் கூட உடனே நிறைவேறிச்சின்னு சொல்லி அவன் உயர்றதை குறித்து கலங்காத. அவன் பின்னாடி வந்து அவனுடைய சொப்பனை நிறைவேறினாலும் நீ அவனுக்கு முன்னாடியே தரிசனம் கண்டு உன்னுடைய அபிஷேகம் தாமதமானாலும் ஒன்றை மறக்காத. பின்னாடி வர்றவன் தரிசனம் நிறைவேறலாம், அவன் பார்வோன் மொழி கை கிட்ட தான் நிற்பான். ஆனால் உன் தரிசனம் தாமதமாகலாம். ஆனால் பார்வோனுக்கு பக்கத்தில் சிங்காசனம் போட்டு உங்க சபையை அரியணையில், உன்னை அரியணையில், உங்களை அரியணையில் எழுப்புதல் தாமதம் ஆகுதுன்னா வேற விதத்தில் அரியணைய கர்த்தர் உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் அப்பா வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க மாத்திரம் நல்லா கரை தட்டி அப்பா எங்களுக்கு தாத்தா அவர் தாத்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் தளராமல் ஜெபிப்போம். ஜெபிங்க தம்பி, ஜெபிங்க தங்கச்சி, ஜெபிங்கப்பா. இன்னைக்கு நீங்க மறந்திருக்கலாம், இன்னைக்கு உங்க சபை மறந்திருக்கலாம், இன்னைக்கு உன் குடும்பம் மறந்திருக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், கர்த்தர் யோசேப்பின் வில்லை உறுதியாக்கினவர் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியா ஒண்ணு, அவருடைய பிரசன்னமும் கிருபையும் தான் நம்மை பயன்படுத்தும் என தாழ்ச்சி இல்லாமல் முடிவெடுத்தவன். என்ன இல்லாம? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி பாயிண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி பாயிண்ட். அல்லேலூயா. தாழ்ச்சி இல்லாம முடிவெடுக்கணும். குறைவே இல்லாம ஒரே முடிவை எடுத்துருங்க இன்னைக்கு.
அல்லேலூயா. என்ன பார்த்தா கோலியாத்து பட்டயத்தை தூக்குன தலைவர், அதெல்லாம் நம்மளை காப்பாற்றுது. அது ஆகீஸ்க்கு முன்னாடி சொல்லி நுரத்தள்ளி நடித்தவன் இப்போ கடைசியில் முடிவு பண்ணிட்டான், இந்த பட்டயம்லாம் நம்ம ரசிக்காது, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தூக்குடா வீணைய, அல்லேலூயா, தூக்குடா கிண்ணறத்தை. என்ன நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. தாவீது தெரியுமா பண்ணா? முதல் ஓடும்போது பட்டயத்தை தேடினான். ஆனால் இப்போ முடிவெடுத்துட்டான், இந்த பட்டயம்லாம் காப்பாற்றாது, அப்பாவுடைய துதியும் ஸ்தோத்திர பலியும் தான் என்ன காப்பாற்றுன்னு அவன் முடிவெடுத்தான். அல்லேலூயா. என்ன? அதனால தான் இவன் கெபியில் போய் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சங்கீதம் 57வது சங்கீதம், வேணா உங்களுக்கு ஒரு வசனம் படிக்க விடுறேன். 57வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க வேகமா வேகமா. என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரத்தில் எந்திரி. சோத்திரம், இதுதான் பெரிய பாடா இருக்கு. நீங்க நினைக்கிறது எனக்கு விளங்குகிறது. இவன் ஒரு பாயிண்ட் கூட விட மாட்டானே. கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப தாவீது இந்த பாட்டை எங்க பாடினா? மேல் தலைப்பை வாசிங்க சிஸ்டர். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில். அப்ப 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல பட்டயத்தை தூக்குற தாவீது இதெல்லாம் காப்பாத்தாது முடிவு பண்ண உடனே 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல கெபியில போய் ஒதுங்கினான்ல, அதுல்லாம் கெபியில இப்ப முடிவெடுத்துட்டான், பட்டயம் காப்பாத்தாது, அப்பாவை உயர்த்துற பாட்டு தான் காப்பாத்துன்னு முடிவெடுத்தான். அல்லேலூயா. அப்ப தாவீது என்ன முடிவெடுக்கிறான்? அப்பாவுடைய பிரசன்னமோ அப்பாவுடைய கிருபையும் தான் என்ன பயன்படுத்தும் என்பதை தாழ்ச்சி இல்லாமல் முடிவெடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் ஈட்டி எடுத்து கொல்ல துடிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு பிசாசு பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கிறான். ஆனா ஒன்னு முடிவெடு, அவர் பிரசன்னம் தான் என்ன உயர்த்தும், அவருடைய கிருபை தான் என்ன ஜெயம் எடுக்கும். அவர் பிரசன்னமும் கிருபையும் தான் என்ன இந்த பாவத்துல ஜெயம் எடுப்ப, உன்னுடைய வாழ்க்கைகளை ஊழியத்துல நீ ஜெயம் எடுப்ப, உன் வேலைகளை ஜெயம் எடுப்ப, உங்க சபைகளை நீ ஜெயம் எடுப்ப. நல்லா பிரைஸ் பண்ணு. அப்பா உங்க பிரசன்னம்தா, உங்க கிருபைதா என்ன உயர்த்தும். அதனாலதான் சொன்னேன், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தில் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏறாகும். அப்ப தாவீது கடைசியா என்ன முடிவெடுத்தா? வீணையே சுரமண்டலமே, சங்கீதம் 57:8 இருக்கட்டும், சங்கீதம் 108:2 இருக்கட்டும், வீணையே. நான் இப்ப புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? கீபோர்டு எந்திரிச்சுக்க. காலையில் உங்க பாஸ்டர் ஏசுதாஸ் பாஸ்டர் கீபோர்டு எந்திரிச்சுக்க அப்படின்னு சொன்னார்னா நீங்களாம் பாஸ்டர் எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? பேடு முழிச்சுக்க எப்படி பார்ப்பீங்க? பாஸ்டர் நல்லா தானே இருந்தாரு, அல்லேலூயா. எங்கேயோ விழுந்துட்டாரோ பாஸ்டர் அம்மா, பாஸ்டருக்கு என்னாச்சு? அல்லேலூயா. ஒரு மார்க்கமாவே இருக்கிறாரு. வீணையே சுரமண்டலமே. நான் அதிகாலையில நான் ஒன்று சொல்லட்டுமா? இவன் வீணையே சுரமண்டலமேன்னு நீங்க நினைக்கலாம், இவனுக்கு பைத்தியம், இவனுக்கு நட்டு கல்றுச்சு. நான் உண்மைக்கு சொல்றேன், இவன் இப்ப மட்டும் பைத்தியம் இல்லை, அப்பவே பைத்தியம். அப்படின்னான்ல, அப்பவே பைத்தியம். இந்த சங்கீதக்காரன் தாவீது எப்ப தெரியுமா பைத்தியமானா? ஆடு மேய்க்கும் போது, இந்த அப்பா ஆடு ஆடு எப்ப ஆடு, உனக்கு நான் மேய்ப்பர், ஆனா எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இப்ப உங்க பாஸ்டர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாரு, ஏன்னா அவரை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய நேரத்தில் அப்படித்தானே பைத்தியமா பாக்குறீங்க. பாஸ்டர் அப்படி போறாரு,
அப்படி அவர் போகும்போது உடனே பாஸ்டர் கலெக்டர் ஆஃபீஸை பார்த்து, நீரே எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ், நீரே எனக்கு தாசில்தார் ஆஃபீஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? என்னவோ அதைத்தான் நானும் கேட்குறேன். நீரே என் கோட்டைன்னு சொல்லி நான் என்ன அர்த்தம்? அவன் பார்த்த கோட்டையெல்லாம் அது இதையும் பார்த்துட்டு கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கிறாருன்னா நட்டு. நான் சொல்றது புரியுதா? நான் தாழ்மையா சொல்றேன். நான் ஒரு 2 வீலரை வாங்கும்போது எனக்குன்னு எந்த நபரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் 2 வீலரை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு சத்திய வேதத்தை ஒரு சேர் பக்கத்தில் போட்டு நான் உடனே, ஏசப்பா எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு செருப்பு வாங்க போனால், ஆண்டவரே எந்த செருப்பு வாங்கட்டும் அப்படின்னு கேட்குறேன். நான் வாங்குறதுனால உமக்கு மகிமை வருமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு செருப்படி விழுமான்னு தெரியணும்ல. அதனால் ஒவ்வொன்றையும் கேட்டு 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 இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஒரு செருப்பை வாங்குறதுனால அவர் சித்தம் கேட்குறேன்னா, வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுனால அவர் சித்தம் கேளு, ஊழியமாதலாம் அவர் சித்தம் கேளு, எங்கு போறதானாலும் வர்றதானாலும் வேலையானாலும் அவர் சித்தம் கேளு. ஒவ்வொன்றையும் கேட்டு 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 அவருடைய பிரசன்னமும் கிருபையில தான் எதையும் செய்யணும். அவர் பிரசன்னமும் கிருபையும் தான் அவன் நடத்தும். அதனால தான் தாவீது பார்த்தா, ஈட்டியெல்லாம் என்னை காப்பாத்தாது, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்னை காப்பாத்தாது, என் வீடு என் குடும்பம் என் அப்பா அம்மா அதெல்லாம் காப்பாத்தாது. என்னை காப்பாத்துற ஒன்னே ஒன்று அப்பாவுடைய பிரசன்னம் தான், அப்பாவுடைய கிருபை தான், அப்பாவுடைய பிரசன்னமும் கிருபையும் தான் என்ன கடைசி வரைக்கும் அந்த எவ்வளவு சவுல் வந்தா என்ன அந்த சவுல் கிட்ட இருந்தெல்லாம் என்ன காப்பாத்த அப்பாவுடைய பிரசன்னம் கிருபை மட்டும்தான். அதனால்தான் தாவீது காலையிலேயும் வீணை எழுப்புறான், அதிகாலையிலே எந்திரிச்சுங்கிறான். 21ஆம் அதிகாரத்துல பட்டயத்தை தேடினவன் 22ஆம் அதிகாரத்துல முடிவெடுத்தான். என்ன முடிவு? பட்டயம் காப்பாத்தாது, பாட்டு தான் காப்பாற்றும். அப்பா உயர்த்துறது தான் காப்பாற்றும், என் தகப்பனை மேன்மைப்படுத்துறது தான் காப்பாற்றும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு முடிவெடுக்கணும், தாழ்ச்சி இல்லாமல் முடிவெடுக்கணும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் என் அப்பாவை ஆராதிக்கிறத மாத்திரம் இந்த சபையில் விட்டு போக மாட்டேன். எத்தனை நெருக்கம் வந்தாலும் என் தேவனை மகிமைப்படுத்துறத நான் விட்டுற மாட்டேன். எத்தனை அந்தகாரம் வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன். 3 ஆசீர்வாதம். நீ மாத்திரம் தாகமாய் சமூகத்தை தேடினால் ஆயுததாரியாக்குவார். நீ மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த சூழ்நிலை எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் அப்பாவுடைய இந்த தாகத்தை மாத்திரம் பார்த்து இல்லாமல் இன்னும் ஒரு படி நெருங்கி, ஆண்டவரே எத்தனை சூழ்நிலை வந்தாலும் வசனத்தை நான் விட மாட்டேன், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பரமவாசத்தை விட மாட்டேன்னு நீங்கள் போராடி 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 நிற்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை அடுத்த நிலைக்கு யுத்த மனுஷருக்கெல்லாம் அதிகாரியாய் ஊழியக்காரனா மாற்றுவார். ஆனால் மூணாவது தாழ்ச்சி இல்லாமல் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்பா பாப்பார். என்ன முடிவு? எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பட்டயம் காப்பாற்றாது, என் அம்மா அப்பா என் உறவெல்லாம் காப்பாற்றாது. சவுல்கிட்ட அப்பாவுடைய பிரசனம் தான் என்னை காப்பாற்றும், அவர் கிருபை தான் என்னை காப்பாற்றும். நல்லா உன மனதில் தம்பி, சவுல் 40 வருஷம் ஆளுக, தாவீது 40 வருஷம் ஆளுக, சாலமோன் 40 வருஷம் ஆளுக. ஆனால் ஒன்று சொல்லுவேன், சவுல் அவன் ஆளுக மாம்சத்தில் நீ 40 வருஷம் ஆள முடியும். சாலமோன் உடன்படிக்கை நிமித்தம், ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர் அதனால நான் பாஸ்டர், அப்படி இல்லை, அப்படியே ஆள முடியும். ஆனால் தாவீது கிருபையை கேட்டு ஆளுக செய்ய, கிருபை உன் பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை. இன்னைக்கு ஒருத்தன் கிருபை கிருபை கிருபைன்னு புழுகி தள்ளிட்டு இருக்கானுங்க. நான் வேதத்தை வாசிக்கும் போது கிருபை என்ன தெரியுமா காட்டுது? பிரசன்னம் என்ன தெரியுமா காட்டுது? கிருபையும் பிரசன்னமும் இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான கிருபை என்ன தெரியுமா? நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், மோசே கேட்டீங்கன்னா மோசே சொல்லுவான், யாத்திரா 33:13 அவன் சொல்லுவான், கர்த்தாவே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கு. கிருபை எதுக்கு தெரியுமா? என் ஆண்டவர் யார், என் தகப்பன் யார், அவர் யார், அவர் யார்,
அதுக்கு தான் கிருபை. இரண்டாவது கிருபை என்ன தெரியுமா செய்யும்? ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் போட்டிருக்க 1ல இருந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா தெரியும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே அவன் கூடார வாசலில் எழுந்து புறப்பட்டு போகும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராக வந்தபோது, அவளுக்கு எதிராக அவன் புறப்பட்டு போய் அவளை பணிந்து கொண்டு அவங்க முன்னதாக சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் உமது அடியனை விட்டு போக வேண்டாம். அதுக்கு தான் கிருபை. ஆண்டவர் உன்னை விட்டு போகக்கூடாது, அதுக்கு தான் கிருபை. முதல் கிருபை அவர் யாருன்னு அறியணும். இரண்டாவது கிருபை அவர் என்னை விட்டு போகக்கூடாது. மூணாவது கிருபை, நான் தாவீதிலே தான் முடிக்கிறேன். மூணாவது கிருபை, இந்த அப்சலோமுக்கு பயந்துட்டு தாவி ஓடுவான். என் பிரசங்கத்தை முடிக்க போறேன். தாவீது ஓடுவான். ஓடும்போது தாவீது அங்கே இருக்கிற சாதோக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சொல்லுவான், தாவீது நீங்கள் ஓடி வந்துட்டீங்களே, இந்தாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி. அவன் சொல்லுவான், ராஜா சாதோக்கை நோக்கி, பெட்டியை, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு கொண்டு போ, என் மகன் என்னை கொல்ல துடிக்கிறான். ஒருவேளை கர்த்தருடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் இந்த வாசஸ்தலத்தையும், நான் அதையும் உடன்படிக்கை பெட்டியும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அதுக்கு தான் கிருபை. கிருபை எதுக்கு தெரியுமா? அவர் அறியணும். கிருபை எதுக்கு தெரியுமா? அவர் என்னை விட்டு போகக்கூடாது. கிருபை எதுக்கு தெரியுமா? அந்த வாசஸ்தலத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கணும். தேவன் உங்களோட பேசியிருக்கிறார். என் பிரசங்கத்தை முடிஞ்சது. நீ ஆயுததாரியா இப்ப இருக்கிறியா, இல்ல சபைக்கும் உன் கிராமத்துக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் நீ அதிகாரியா இருக்கிறியா, இல்ல ஆளுகை செய்வதற்கு, சமஸ்த இஸ்ரவேலையை ஆளுகை செய்வதற்கு அரியணையில் அமர்கிற அதிபதியாய் தாவீதை போல நீ இருக்க போகிறாயா? நீ தீர்மானத்துக்க. 3 கேட்டகரி இன்னைக்கு சர்ச்சில் இருக்கு. நான் கடைசி வரைக்கும் பைபிளை சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீ ஒரு ஆயுததாரி. இல்லை, கர்த்தர் எனக்கு சர்ச்சு பாஸ்டர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு, உன்னை அதிகாரி. இல்லை, என் காஞ்சிபுரம் ரட்சிக்கப்படணும், என் இந்தியா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நிற்கிறேன்னா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீதான் அரியணையில் அமர்ந்திருக்கிற சர்வாதிகாரி. எல்லாரும் கண்ணிலே முடியல நிற்கலாம். எல்லாரும் கண்ணிலே முடியல நிற்கலாம். தேவன் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். 5 நிமிடம், இவ்வளவு மணி நேரம் சத்தியாவியானவர் உங்களோட பேச வேண்டியது. சில சூழ்நிலைகள், சில கரண்ட் சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும், ஆனால் பேச வேண்டிய வார்த்தையை தேவன் உங்களோட இடைப்பட்டிருக்கார். ஒன்று மட்டும், இது நீங்க ஒப்பு கொடுக்கிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் வெளியில போகக்கூடாது. எல்லாரும் உண்மையான இதயத்தோட உங்களை அப்படியே அர்ப்பணிச்சு, அண்ணே நான் தாகமா இருப்பேன், அண்ணே நான் தாழ்ச்சி இல்லாம நான் இன்னைக்கு முடிவு எடுக்கிறேன், அண்ணே தாழ்ச்சி இல்லாம நான் முடிவு எடுப்பேன், அண்ணே நான் என்ன சொல்ல வந்தாலும், எத்தனை நெருக்க வந்தாலும் அப்பாவுக்காக நான் தளராமல் எழுப்புதலுக்கு ஜெபிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் நீங்க பேசுற நேரம், இது நீங்க பேசுற நேரம், நீங்க பேசுற நேரம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுமா, என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை நீர் அறியீர், ஏக்கங்கள் யாவும் தீர்க்கிறீர். உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை நீ ஒரு ஜெபமா சொன்ன, ஏக்கங்கள் யாவும் தீர்க்கிறீர். உம்மை போல மாறணுமே.
இந்த உள்ளக ஞான ஆலோசனை இதயம் மயக்க செய்கிறது. இந்த உலக ஞான ஆலோசனை இதயம் மயக்க செய்கிறது. நித்தியத்தில் நான் சேரும்போது பக்கம்